நிரந்தர முதலமைச்சர் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை இருந்த எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் எங்களின் ஆசான் என் ஞானக்கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் ஜல்லிக்கட்டு ஜெலிலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக இணைச் செயலாளர் டி விஜயசாந்த் அவர்களுக்கும் எனக்கு முன்னதாக பேசிய அமைதியாக அமர்ந்திருக்கும் ஆற்றல் மிகு பேச்சாளர் அன்பு அண்ணன் எம் வி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் கே பிரவீன்குமார் அவர்களுக்கும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை முன்னிலையிற்கு நடத்தி கொண்டிருக்கும் தாம்பரம் வழக்கு பகுதியின் தலைமை கே எம் மணிகண்டன் அவர்களுக்கும் பி செல்வம் அவர்களுக்கும் வட்டக்கழகத்தின் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பி சிவராமன் அவர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கே சுபாஷ் அவர்களுக்கும் மற்றும் 32வது வட்டக்கழக நிர்வாகிகள் பிரபாகரன், முத்துக்குமார், உதயகுமார், கஜபதி, சதீஷ், சுப்பிரமணிய, அரவிந்த், ராக்கி, அன்புமணி, ஆனந்தன், கௌதம், மாரியப்பன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த அன்புக்குரிய தம்பி எல்லார ஆகாஷ் அவர்களுக்கும் நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தளபதி என்று குடியிருக்கும் எங்களுடைய தாம்பரம் தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வழங்கத்தை காணப்பட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் 1,18,000 வாக்குகள் செலுத்தி கிட்டத்தட்ட 35,600 செல்வ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கு என்னுடைய தாம்பரம் தொகுதி மக்களுக்கும் என்னுடைய கடற்கரை தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களெல்லாம் பல ஆண்டுகளாக நல்வழிப்படுத்தி எங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்தன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த தாம்பரம் தொகுதி மக்கள் அனைவரும் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அதாவது இந்த நலத்திட்ட உதவிகள் இப்ப மட்டும்தான் நாங்க செய்யணும்ன்றது இல்லை, அதுவும் கடற்கரை மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு இந்த தாம்பரம் தொகுதியிலே உண்மையாக உணர்வுபூர்வமாக சொல்லணும்னா கடற்கரை எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு உணர்வு. அந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்ல போறது எனக்குமே தெரியும். இந்த நலத்திட்ட உதவிகளும் அவர்களும் பல ஆண்டுகளாக இங்க நாங்க பண்ணிட்டு இருக்க மக்கள் இயக்கத்திலிருந்து பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தெரியும். அதனால 30 ஆண்டுகாலமாக மன்றமாக இருந்து கற்பனை இயக்கமாக மாறி அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அணிலிருந்து இனி வரைக்கும் அவங்களோட சொந்த உழைப்புல சொந்த காசுல போட்டு செய்யற நலத்திட்ட உதவிகள் இருக்குன்னா அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக மட்டும்தான் முடியும். மாற்று கட்சியில இருக்கிறவங்க மற்ற கட்சியில இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும்ல,
ஒரு நலத்திட்ட உதவிகள் தொடரணும்னா இங்க ரோடு போட்டு பக்ஸால கான்ட்ராக்ட்ல சம்பாதிச்ச அமௌண்ட், வெளியே டொனேஷன் வாங்குற அமௌண்ட், கடைக்காரங்கிட்ட எல்லாம் என்னென்னலாம் சொல்லி அவனை மிரட்டி வாங்குற அமௌண்ட், அந்த அமௌண்ட்ல தான் இது வரைக்கும் அவங்க நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பணகாசுமே இல்லைன்னா கூட எங்க உடம்புல ரத்த தானமாக கொடுக்கிறோம், கண் விநியோகம் கொடுக்கிறோம், உடல் உறுப்பு தானத்தை கொடுக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் மரக்கன்றுகள் நட்டோம். குழந்தைகள் படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அவங்களோட பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நற்பணி மன்றம், ஒரு மன்ற பேர் ஓட்டம் பண்ணா கூட அந்த இடத்துல அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அன்னைக்கும் இந்த மாதிரியான தையல் மிஷின், கல்விக்கான ஊக்கத்தொகை, கஷ்டப்படுறவங்களுக்கான கல்வித்தொகை, இது போன்ற பல விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சிருக்கோம். அலுவலர்கள் பிறந்த நாள் என்றாலே அவங்க ஒரு நலத்திட்ட உதவிகள் வழக்கம் இல்லாத நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைக்கு அத்தனை பேருக்கும் எங்களால் முடிஞ்சவருக்கு தங்க மாதிரி போடுவோம். இந்த மாதிரியான சேவை செய்து இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து நம்ம சேவாசிரியர் ஸ்கூல்ல தான் படிச்சேன், அடுத்த வள்ளுவர் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்கிருந்து தொடர்ச்சியாக பல சேவைகளை செய்து எங்களை மாதிரி ஆட்களுக்கும் உன்னாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், உண்மையும் நான் அமைச்சராகி அழகு பார்ப்பேன் சொன்ன தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பெரிய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் யாருமே பார்த்ததில்ல, மற்ற மாநிலத்தில் கூட பார்க்க முடியாது. என்னடா இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை நடந்துட்டு இருக்காரு தமிழகத்தின் முதலமைச்சர், இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி அமைச்சர் இருக்கிறாங்களா திமுக. சின்னதா எதிரா மாற்றுறாங்களா, அதை வச்சு மாதிரி பெருசாக்கலாம், அதை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம், மக்களை உள்ள நம்ப வைப்போம், நம்ம எதிர்ப்புனால நம்புவாங்க நினைச்சுட்டு சொல்லிட்டு இருந்தவங்க மிகப்பெரிய ஒரு பாடத்தை போட்டிக்கிறாங்க. இருந்தாலும் திருந்த மாட்டேங்க, திருந்தாவ ஜென்மங்கள் இன்னும் என்னடா பண்ணலாம், எவன் எதுலடா மாட்டுவான், எதுலடா சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தமிழக வெற்றி கழகத்துல யாருன்னா ஒரு தவறு செஞ்சாலே என் தலைவர் அவர்கள் உடனடியாக கட்சி விட்டு நீக்கி போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த மாதிரியான ஒரு கட்சி தான், அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீங்க உள்ள என்னடா பண்ணலாம், எப்படா போகலாம், திருப்பி மக்களை எப்படா ஏமாற்றலாம். வந்தவரை 200 யூனிட் இலவசம், 17 ஒயின் ஷாப் உடனடியாக நடந்தாங்க. அன்னைக்கு ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா காலையில இருந்து பிளாக்ல வரும், நைட்டு 10 மணிக்கு மேல எப்ப பிளாக்ல வரும். கரெக்டான டைம்ல திறந்து கரெக்டான டைம்ல மூடிட்டு இருக்காங்க. கஞ்சா, இந்த மாத்திரை, இது போன்ற விஷயத்திலாம் போலீஸ் உடனடி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம, எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரியான ஒரு ஆட்சி தான். உடனடியாக போட சிங்கப்பூர் தரத்திட்டம் அது அந்த அளவுக்குள்ள அதோட பயங்கரமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி சிறப்பாக அவங்கள செஞ்சீங்க. பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு வாங்க வேண்டும் சொல்லிட்டு உடனடியாக முதலமைச்சர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மக்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒன்னும் காலையில செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு எங்கெல்லாம் தோணுச்சு ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா உடனே அந்த இடத்துக்கு ஆய்வு போயிடுறாரு. இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் ஒரு கட்டணம் தமிழ்நாட்டுல பிறந்த போறதா இல்ல பிறந்த 100 ஆகுது 100 ரூபாய் அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு நிரந்தர முதலமைச்சர் அந்த நேரத்தில் நாங்க சொல்லுகிறோம்.
நான் நிறைய பேச விரும்பல, டைம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ஏன்னா நலத்திட்டமே கொடுக்கணும். அதனால சில விஷயங்கள் என் மக்கள் கிட்ட, என் சகோதரர்கள் கிட்ட, என் சொந்தங்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கு. இங்கேயே வந்து நிறைய வந்து அரசியல் எப்படி வீழ்த்தலாம், எப்படி மக்கள் வீட்டுக்கு வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு தேவையான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த பகுதியில் ஒரு கவுன்சிலரை வந்து தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பொறுப்பும் கிடைச்சது. ஆனா ஒரு பார்க் அவங்க வந்து கேவிபி பேங்க்ல சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலியமாக 2 கோடி ரூபாய் ஒரு பார்க் வந்து ஓபன் பண்ணாங்க. எங்கன்னா நம்ம முல்லை நகர் பழைய ஆர்டிஓ ஆபீஸர் அந்த வெட்டுலாம் போடுவாங்கல்ல, அந்த அன்னைக்கு தலைவர் அவர்கள் 6 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்ல மீட்டிங்ல இருந்தார். நாங்கள் அதை முடிச்சுட்டு இங்க வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதமா ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து திமுக காரங்களை எல்லாரையும் கூட்டிட்டு மேயர் நாடாங்க, துணை மேயர், அங்குடைய மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு 10 நிமிஷம் இருந்திருப்பாங்க. வெறும் 10 நிமிஷம். நாங்க 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் அமைச்சர் வரவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்ன, எங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, எங்களுக்கான ஒரு மரியாதையே கிடையாதுன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால ஒவ்வொரு மக்கள் நம்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஆனா அவங்க போனா மக்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷத்தோட வந்து பேசிட்டு என்னோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கோலப்படாதீங்க, எங்களுக்கு தான் தெரியுமே, அதனாலதான் இவ்வளவு மாற்றோம், அவங்க சொல்றாங்க கோலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட தூக்கி போனாங்க. என்னடா கிடைக்கும், என்னடா பண்ணலாம் தேடிட்டு இருக்காதீங்க. இனி ஒரு காலங்களிலும் அந்த மாமன்ற உறுப்பினர் கூட நீங்க ஆக மாட்டீங்கன்றத இந்த மக்கள் முடிவு போடுவாங்க. நான் வரடா சட்டமன்ற உறுப்பினராகவும் என் தலைவராக இருக்கிற அமைச்சரை கொடுத்தாலும் சில விஷயங்கள் தாம்பரம் பகுதியில் தமிழ்நாட்டில் எங்கே பணம் தாம்பரம் பகுதியில தாம்பரம் மாநகராட்சியில பண்ணவே முடியல. நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணவே நினைச்சா அவங்க அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டாங்க. கீழே வந்து அவங்கதான் வந்து மாமன்ற உறுப்பினரா கவுன்சிலரா இருக்கிறாங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடணும், ஒரு கால்வாய் வந்து முடிஞ்சு அதை சீரமைக்கணும், இந்த மாதிரியான சில விஷயம் இருக்கு. இந்த இடத்துல தண்ணி வர மாட்டேங்குது, இந்த ஒரு டேங்க் வைக்கணும், இந்த மாதிரி இந்த இடத்துல கரண்ட் இந்த மாதிரி இருக்கு, அதை போஸ்ட மாற்றணும், எது பண்ணாலும் உடனே அந்த இடத்துல இருக்க கவுன்சிலர் மக்கள் நான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, எங்க நீதி எப்படி ஒரு அந்த அதிகாரிகளை பிடிக்க மாட்டேங்குது. அதிகாரிகள் வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்க போன அதுல என்ன அரசியல் குரலாக செஞ்சுட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருந்தா கீழே இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை தடுத்துட்டு இருக்காங்க. என் மக்களுக்கு என் தாமரம் தொகுதி மக்களுக்கு செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. காலங்கள்ல மாநகராட்சி தேர்தல்ல அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீங்க புதுப்பிக்க நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாநகராட்சி 70 வார்டு, அந்த 70 வார்டுல தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுறார்களோ அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு இந்த ஒரு தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாநகராட்சி, முன்மாதிரியான மாநகராட்சியை மாற்ற வேண்டும் என்பது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு மக்களே. அதுக்கு கொடுத்தாங்க காசு, உங்களுக்கு கொடுத்தாங்க, ஒன்னும் செலுத்தீங்க, அதுக்கும் கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா நம்மளோட வரி பணத்துல சம்பாதிச்ச பைசாடா. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என்னென்ன பிசினஸ் எப்படி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்றதுல இந்த ஊரை சேர்ந்த ஊர் மக்கள் உங்களுக்கு தெரியாதது சட்டம் ஏதும் இல்லை. அதனால தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் மாநகராட்சி எலெக்ஷன்ல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தார் அனைவருக்கும் என்னோட கடற்படை பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.